மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டு காட்டாட்சியை மாற்ற அனைவரும் விரும்புகின்றனர். பீகாரைப் போல மேற்கு வங்கமும் காட்டாட்சிக்கு விடை கொடுக்க தயாராக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் சம்பந்தம் இல்லை என கூறுவோருக்கு பதிலடி கொடுக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம். பாரதிய ஜனதா தமிழ் மக்களுக்கான கட்சி என்று பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஓனோ கெய்ச்சி பிரதமர் மோடியை சந்தித்தார். பிரதமரை சந்தித்தது தனது பாக்கியம் என கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் அரசு கமிஷன் அடிப்படையில் இயங்குகிறது என்றும் மதுக்கடை பணம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு செல்கிறது என்றும் அம்மாநில எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் குற்றம் சாட்டியுள்ளார். நீண்ட காலமாக இழப்புகளை சந்தித்து வந்த தனியார் மின் விநியோக நிறுவனங்கள் இப்போது லாபம் ஈட்டுகின்றன என்று மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். வரப்போகும் தேர்தல்களை வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரதிய ஜனதா சந்திக்கும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் தமிழக முதல்வரின் பாதுகாப்புக்காக வந்த பெண் காவலரை கழிவறையில் வீடியோ எடுத்த புகாரில் போலீஸ் அதிகாரி முத்துப்பாண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து கலெக்டர் ரவி பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் உள்ள கோவிந்தரெட்டிபாளையம் கிராமத்தில் நடந்த மாடுவிடும் திருவிழாவில் சீறி பாய்ந்து வந்த மாடுமுட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 65 வயது திலகர் என்பவர் இறந்தார். தருமபுரி மாவட்டம் பொம்மடி அருகே உள்ள கருங்கல்லூர் கிராமத்தில் நடந்த எருது விரட்டும் நிகழ்ச்சியில் ஒரு எருது முட்டியதில் 40 வயது சின்னசாமி என்பவர் மரணமடைந்தார். மௌனி அமாவாசையை முன்னிட்டு டெல்லி யமுனை நதியில் பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். திருப்பூர் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெற வேண்டி கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லி வந்துள்ள தவிக தலைவர் விஜய் தாஜ் ஹோட்டலில் தங்கியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் பிரதமர் மோடி அழைப்பை ஏற்று இன்று இந்தியா வரவுள்ளார். முதல்வர் என்.டி. ராமராவ் பிறந்த நாள் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விடுமுறைக்கு புதுச்சேரி வந்தவர்கள் மீண்டும் அவரவர் ஊர்களுக்கு செல்ல புதுச்சேரி பஸ் நிலையத்தில் குவிந்துள்ளனர். பஸ்களில் இடம் கிடைக்காமல் பலர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தை அமாவாசையையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடந்த தங்கத்தேர் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து வழிபட்டனர். எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வளர்ச்சிக்கான எந்த பணிகளையும் செய்யாததால் காங்கிரஸ் கட்சி மக்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்து நிற்கிறது என அசாமில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசினார். புத்தக வாசிப்பு மூலம் தமிழக இல்லங்களில் அறிவு தீ பரவ வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அரசு திட்டங்கள் கொண்டு வந்துள்ளதாக சென்னையில் நடந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சாகித்ய அகாடமி விருதுகள் மத்திய அரசின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கலைத்துறையில் அரசியல் தலையீடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தேசிய அளவில் சிறந்த நூல்களுக்கு தமிழக அரசு சார்பில் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும். விருது பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேஜ கூட்டணியில் தேமுதிக, அமமுக ஆகிய கட்சிகள் அங்கம் வகிக்குமா என்பது வரும் 23ஆம் தேதி தெரியும். வரும் தேர்தலில் ஓட்டளிக்க இருக்கும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தேர்தல் அறிக்கை உருவாக உள்ளது என பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நாளை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் தவிக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் இன்று டெல்லி புறப்பட்டார். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தை மாதத்துக்குள் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும். திமுக அரசின் நிறைவேற்றப்படாத தேர்தல் அறிவிப்புகள் போல இந்த அறிவிப்பும் காணல் நீராக மாறிவிடக் கூடாது என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். பாமக அமைக்கும் கூட்டணி நாணயமான சிறந்த கூட்டணி என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு அமையும். அப்படிப்பட்ட கூட்டணியை அமைக்க தீவிரமாக முயன்று வருவதாக ராமதாஸ் கூறியுள்ளார்.
ஜனநாயகன் பட விவகாரத்தில் விசாரணை நடந்து வரும் நிலையில் மேலும் கருத்து கூற முடியாது. விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் இந்த விவகாரம் முக்கியமாக பேசப்படுகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார். கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தின் தொலைநோக்கு சிக்கல்களையும் அப்பகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் சூழலியல் சமன்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இத்திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை நிலவுகிறது. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினார். பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்ததால் திமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. எங்கள் திட்டத்தை தான் காப்பி பேஸ்ட் செய்துள்ளார் என அமைச்சர் ரகுபதி கூறினார். வாய்ப்பு ஒன்று வந்தால் தான் கட்டியிருக்கும் வேட்டியை கழற்றிவிட்டு வேறொரு வேட்டிக்கு தாவி வானத்தை பார்த்து துப்பிக் கொள்ள கூட தயங்காத ரகுபதி எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி பேசலாமா என அதிமுக விமர்சித்துள்ளது. 2026 ஆண்டில் நடத்தப்பட உள்ள போட்டித் தேர்வுகளின் அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை வெளியிடவில்லை. ஆசிரியர்களின் எதிர்காலத்தை இருளிலேயே திமுக அரசு வைத்திருக்கிறது என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக இருந்தாலும் தரமான கல்வி கிடைப்பதில்லை என கவர்னர் ரவி கூறியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 24வது நாளாக சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகில் உள்ள நம் அனைவரையும் தர்மம்தான் இயக்குகிறது என மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசினார். இந்தியாவில் பண பற்றாக்குறை இல்லை, நிதி பற்றாக்குறையும் இல்லை. கிராமங்கள், ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்காக நேர்மையாக உழைக்கும் தலைவர்கள்தான் தேவை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நடிகை கங்கனா வெளியிட்ட பதிவில், அன்புள்ள AR ரகுமான், நான் இயக்கிய எமர்ஜென்சி படம் குறிப்பிட்ட கருத்தை பரப்பும் படம் என சொல்லி என்னை சந்திக்கவே மறுத்துவிட்டீர்கள். வெறுப்புணர்வு உங்களை குருடாக்கியது என கூறியுள்ளார். இந்தியனாக இருப்பதை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன். இந்தியா எனது உத்வேகம், எனது ஆசிரியர் மற்றும் எனது வீடு என சர்ச்சையான தனது கருத்து குறித்து AR ரகுமான் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். துபாயில் நடக்கும் 24H சீரிஸ் ரேசிங்கில் என்ஜின் கோளாறு காரணமாக அஜித்குமார் ரேசிங் அணியின் கார் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் என் ரசிகர்களை நிச்சயம் ஒரு நாள் பெருமைப்படுத்துவேன் என ரேசரும் நடிகருமான அஜித்குமார் கூறியுள்ளார். ஈரான் அதிபர் காமேனி எடுத்த நல்ல முடிவு என்றால் அது போராட்டத்தில் ஈடுபட்ட 800 பேரை தூக்கில் போடாததுதான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கு ஆட்சி மாற்றம் தேவை என்று வலியுறுத்திய ட்ரம்ப் ஈரான் அதிபர் காமேனியை ஒரு நோயாளி என்றும் தாக்கி பேசியுள்ளார். உக்ரைன் நாட்டில் நள்ளிரவில் நடத்திய தொடர் ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். நதிநீர் இணைப்பு முன்னோடியான காலிங்கராயன் வரலாறு குறித்து பாடப்புத்தகத்தில் இடம்பெறுவது தொடர்பாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். உலக நாடுகளின் புத்தக கண்காட்சிகளை பார்த்து சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்துகிறோம் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். நியூசிலாந்து பார்லிமெண்டில் ஒலிக்கும் அளவுக்கு நாங்கள் திருக்குறளை கொண்டு சென்றுள்ளோம். சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 102 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் MLA ராஜேந்திரன் திருவனந்தபுரத்தில் இன்று பாஜகவில் இணைந்தார். அவருக்கு அம்மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் கட்சி உறுப்பினர் பதவியை வழங்கினார். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது. சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சியிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது என சோழிங்கநல்லூரில் நடந்த கருத்தரங்கில் கவர்னர் ரவி பேசினார். கரூர் வேலுசாமிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த மாட்டுவண்டி பந்தயத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறப் போவதில்லை, தோற்பது உறுதி என சிவகங்கையில் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். தமிழக அரசு பணியில் அக்னி வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க கோரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிவிட்டு காப்பி அடிக்கிறாங்க என்று சிறுபிள்ளைத்தனமாக திமுக அமைச்சர்கள் அழுவதை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது. நல்லா கதருங்க அமைச்சர் சார்களே, இன்னும் 2 மாசம்தான் என அதிமுக தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த வகையில் மக்கள்தான் தீர்ப்பளிப்பர் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். பாகிஸ்தானில் 30 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் இந்தியாவைப் போல் அமெரிக்காவில் பாகிஸ்தான் முதலீடு செய்வதில்லை என காங்கிரஸ் உறுப்பினர் ரிச் மெக்கார்மிக் கூறியுள்ளார்.
தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தமிழகத்தில் நடப்பது ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 50% புதுமுக வேட்பாளர்களை களமிறக்க பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இன்று கடைசி நாளாகும். இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை ஏர்போர்ட்டில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் சோதனைகள் நடத்தப்பட வேண்டியிருப்பதால் பயணிகள் முன்கூட்டியே வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 23 மாவட்டங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கான குறைதீர்ப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வேலை கோருதல், ஊதியம் அளித்தல் உட்பட திட்டம் தொடர்பான புகார்களை தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பாளரிடம் பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்களால் எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் வளாகத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு பெண்களுக்கு மட்டுமே நடந்த போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். சென்னையில் காற்றின் தரத்தை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வசதியாக 100 இடங்களில் 6,36,00,000 ரூபாய் செலவில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. திருவாரூர் மன்னார்குடி சங்கரர் கூடத்தில் மார்கழி மாத நிறைவையொட்டி ஏராளமான இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்தின கீர்த்தனை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். இசை ஆர்வலர்கள் கீர்த்தனைகளை மெய்மறந்து கேட்டு ரசித்தனர். கடலூர் நெல்லிக்குப்பம் நகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் வாய்க்காலை வெறும் கைகளால் சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு கோவை பேரூர் படித்துறை, கரூர் மாயனூர், காவிரி ஆற்றங்கரை உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். சமஸ்கிருதம், உருது, தமிழ் ஆகிய மொழிகளில் எது மூத்த மொழி என்ற கேள்விக்கு பதிலளித்த பாலிவுட்டின் புகழ்பெற்ற கவிஞர் ஜாவேத் அக்தர், உலகின் மிகவும் பழமையான மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்றார். ஈரோட்டில் நதிநீர் இணைப்பு முன்னோடி காளிங்கராயனின் 7 அடி உயர சிலையை காணொலி மூலம் முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளை முதல் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் துவங்க உள்ள நிலையில் வன பணியாளர்களுக்கு இன்று பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவை மருதமலை பஸ் ஸ்டாண்டிற்குள் திடீரென நுழைந்த ஒற்றை யானையை கண்ட வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். வனத்துறையினர் சைரன் எழுப்பினர். அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் யானையை வனத்திற்குள் விரட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கம் கிராமத்தில் உள்ள கூவம் ஆற்றில் 50 சாமி கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. வருவாய்த்துறையினர் மீட்டு ஆய்வு செய்வதற்காக கொண்டு சென்றனர். தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலையும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி பாலம் உள்ளிட்ட இடங்களை இதுவரை 56,609 சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்வையிட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூம்புகார் காவிரி சங்கமத்துறையில் தை அமாவாசையை முன்னிட்டு தந்தைக்கு திதி கொடுக்க வந்த தஞ்சையைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற விவசாயி கடலில் மூழ்கி பலியானார். சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை நடக்கிறது. ஆம்னி பஸ் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொங்கல் முடிந்து சென்னை உள்ளிட்ட வெளியூர் செல்லும் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நாகர்கோவிலிருந்து சென்னை செல்ல ரூபாய் 2,500 முதல் ரூபாய் 5,900 வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை போரூரிலிருந்து திருப்பத்தூர் அருகே ஏலகிரி மலைக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற மகேஷ் என்பவர் மாரடைப்பால் இறந்தார். சுற்றுலா வந்த இடத்தில் தொழிலதிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை பேராவூரணியில் பொங்கல் விளையாட்டு விழாவில் நடத்தப்பட்ட நீச்சல் போட்டியில் மணிகண்டன் என்பவர் சேற்றில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி இறந்தார். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குளத்தின் தன்மை ஆகியவற்றை ஆய்வு செய்யாமல் நீச்சல் போட்டி நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விசாரணை நடக்கிறது. இந்திய அளவில் உயர்கல்வி சேருபவர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகமாக இருந்தாலும் இங்கு தரமான கல்வி கிடைப்பதில்லை என சென்னையில் நடந்த IIT கருத்தரங்கில் கவர்னர் RN ரவி பேசினார். வேலூர் அடுத்த கோவிந்தரெட்டிப்பாளையம் கிராமத்தில் நடந்த மாடுவிடும் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. இதில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த திலகர் என்ற முதியவர் மாடு முட்டி பலியானார். சென்னை நோக்கி வந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சஜித் அஜாம் என்ற வடமாநில நபரை பிடித்து சக பயணிகள் தர்மஅடி கொடுத்தனர். போலீசை பார்த்ததும் ரயிலில் இருந்து குதித்து அவர் எஸ்கேப் ஆனார். திருச்சி மாவட்டம் தேவானூர் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக் ராஜா.
காணும் பொங்கலையொட்டி நடந்த விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட தகராறில் குத்திக் கொல்லப்பட்டார். தலைமறைவான சக்திவேல், தினேஷ்குமார் ஆகியோரை போலீசார் தேடுகின்றனர். டெல்லியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இதுவரை 13 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆட்சேபனை குறித்த படிவம் 7ஐ 35,646 பேர் சமர்ப்பித்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகாமேளாவில் தை அமாவாசையை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் இன்று ஒரே நாளில் சுமார் 3 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் கட்டப்பட்டுள்ள வெடிமருந்து தொழிற்சாலையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். டெல்லியிலிருந்து பாக்டோக்ராவுக்கு புறப்பட்டு சென்ற இண்டிகோ விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் விமானம் லக்னோவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சோதனையில் மிரட்டல் வெறும் புரளி என உறுதியானது. மகாபலிபுரத்தில் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் பீகாரின் வேத மந்திரங்கள் முழங்க நிறுவப்பட்டது. 33 அடி உயரமும் 210 டன் எடையும் கொண்ட இந்த சிவலிங்கம் மோதிஹரியில் கட்டப்பட்டு வரும் விராட் ராமாயண கோயிலில் அமைக்கப்பட்டது. கேரளாவில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரத்தன் கேல்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயர் நீக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தங்களது பெயரை சேர்க்க ரத்தன் கேல்கர் விண்ணப்பம் அளித்துள்ளார். ஓசூர் பகுதி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதால் பயணிகள் பொது விமான போக்குவரத்துக்கான வான்வெளி தடைகளை காரணம் காட்டி ஓசூர் ஏர்போர்ட் திட்டத்துக்கான தமிழக அரசின் உத்தேச திட்டத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் நிராகரித்துள்ளது. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்ற நாமக்கல் இளைஞர் பிரகாஷ் பழனிவேல் அங்கு கிடைத்த அனுபவங்களை பிரதமர் மோடிக்கு கடிதமாக எழுதினார். இதை பார்த்த மோடி, பிரகாஷ் பழனிவேலின் நேர்மையான கருத்துகள் எனது இதயத்தை தொட்டதாக தெரிவித்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL மற்றும் ICC போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி அளித்துள்ளது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனம் கடந்த டிசம்பர் மாதத்தில் 2500க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்தது தொடர்பாக அந்நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி, திருமலை, ஏழுமலையானை ஏப்ரல் மாதம் தரிசிப்பதற்கான பல்வேறு சேவை டிக்கெட்டுகள் நாளை முதல் ஆன்லைனில் வெளியாக இருப்பதாக கோயில் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான பூஜை வரும் 31ஆம் தேதியும், தீமிதி திருவிழா பிப்ரவரி 3ஆம் தேதியும் நடைபெறுகிறது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்தர்கள் கூட்டத்தால் அலைமோதுகிறது. இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் காத்திருந்தனர். தை அமாவாசையை ஒட்டி மயிலாடுதுறை அருகே பூம்புகார் காவிரி ஆறு கடல் சங்கமிக்கும் சங்கமத்துறையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஜனவரி 20ஆம் தேதி சபரிமலை கோயிலின் நடை சாத்தப்பட உள்ள நிலையில் நாளை வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து நடிகர் ஜீவா, இயக்குநர் நிதிஷ் சகாதேவ் ஆகியோர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். முருகனின் வரலாறு பெருமை பேசும் படத்தில் விரைவில் நடிப்பேன் என ஜீவா கூறினார். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர், திருச்சி அம்மா மண்டபம், படித்துறை, பவானி கூடுதுறை, ஒகேனக்கல் காவிரி ஆறு ஆகிய இடங்களில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இந்தோனேஷியா மீன்வள அமைச்சகத்தின் ரோந்து விமானம் விபத்துக்குள்ளானதில் 11 பேர் பலியானார்கள். சிரியாவில் அமெரிக்க படைகள் திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் ISIS பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்த அல் கொய்தா முக்கிய தலைவன் பிலால் ஹசன் அல் ஜாசிம் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் காசா அமைதி வாரியம் அமைத்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். எங்கள் கொள்கைக்கு முரணானது என்றும் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவுக்கு பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசியல் வெற்றிடத்தை பயங்கரவாதத்தால் நிரப்புவதன் மூலம் வங்கதேசத்தை முகமது யூனுஸ் குழப்பத்தில் தள்ளிவிடுகிறார் என முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதன் மூலம் 1 கோடி மக்களை நான் காப்பாற்றியதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பாராட்டியது எனக்கு கிடைத்த சிறந்த கௌரவம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
ஐநா சபைக்கு போட்டியாக போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச அமைப்பை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்க திட்டமிட்டுள்ளார். இந்த அமைப்பிற்கு அவரே தலைவராகவும் செயல்படுவார் என்றும் சர்வதேச மோதல்களுக்கு தீர்வு காண்பதே இதன் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நிரந்தர உறுப்பினராக ரூபாய் 8,400 கோடி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் 20 பேரை பத்திரமாக மீட்டனர். சம்பவம் குறித்து விசாரணை நடக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வர்த்தகத்தை காரணம் காட்டி நிறுத்தியதாக வெள்ளை மாளிகையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடனான சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் 80வது முறையாக கூறியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் முதலில் பவுலிங் செய்வதாக அறிவித்தார். உங்களை விட பாரபட்சமும் வெறுப்பும் கொண்ட ஒருவரை நான் சந்தித்ததில்லை என ஷாவா பிரிவினையை ஏற்படுத்தும் படம் என AR ரகுமான் கூறியதற்கு நடிகை கங்கனா ரணாவத் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீகாந்த் புடிலா இயக்கத்தில் நானி நடிக்கும் தி பாரடைஸ் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். மார்ச் 26 ரிலீஸ் ஆகிறது. நாயகியாக கயாடு லோகர், வில்லனாக மோகன் பாபு நடிக்கின்றனர். இப்படத்தில் இடம்பெறும் சிறப்பு பாடலுக்கு நடனமாட நடிகை தமன்னாவிடம் பேச்சு நடத்துகின்றனர். தமன்னா ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியது குறிப்பிடத்தக்கது. ஷிவ்மோகா இயக்கத்தில் கதிர், திவ்ய பாரதி இணைந்து நடிக்கும் படத்திற்கு ஆசை என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் வெளியான இஷ்க் படத்தின் ரீமேக்காக ரொமான்டிக் த்ரில்லர் வகையில் உருவாகியுள்ள இந்த படம் மார்ச் 6 வெளியாகிறது. ஏற்கனவே அஜித் நடிப்பில் 1995 வெளிவந்த ஆசை படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சூர்யாவை வைத்து இரும்பு கை மாயாவி எனும் படத்தை இயக்கவுள்ளதாக பல ஆண்டுக்கு முன் அறிவித்தும் முன்னேற்றம் இல்லை. இதுதான் தனது கனவு படம் என குறிப்பிடும் லோகேஷ் தற்போது அல்லு அர்ஜுனின் 23வது படத்தை இயக்க உள்ளார். இது சூர்யாவுக்கு சொன்ன இரும்பு கை மாயாவி படம்தான் அல்லு அர்ஜுனுக்கு கைமாறியது என்றும் சொல்லப்படுகிறது. விரைவில் தெரியவரும். நடிகர் கவின் தனது 9வது படமாக அறிமுக இயக்குனர் கென் ராய்சன் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார். பிரியங்கா மோகன் ஹீரோயினாக நடிக்கிறார். காதல் காமெடி கலந்த கதையில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கவினின் நண்பரும் நடன இயக்குனருமான சாண்டி இணைந்துள்ளார். இவர் மலையாளத்தில் வெளியான லோகா படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா நடித்து 2016 வெளிவந்த படம் தெரி. இப்படத்தை ஜனவரி 15 பொங்கலுக்கு ரீரிலீஸ் செய்வதாக தயாரிப்பாளர் தானு அறிவித்திருந்தார். பின்னர் புதிய படங்களுக்கு வழிவிட்டு ரிலீஸை ஒத்திவைத்தார். தற்போது ஜனவரி 23 தெரி ரீரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளார். அதே நாளில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித்தின் 50வது படமான மங்காத்தா படமும் ரீரிலீஸ் ஆகிறது. 2023 துணிவு, வாரிசு படங்களுக்கு பிறகு இருவரின் படங்கள் இப்போது ரீரிலீஸில் மோதுகின்றன. நடிகர் தனுஷ், நடிகை மிருணால் தாக்கூர் இருவரும் காதலிப்பதாகவும் பிப்ரவரி 14 திருமணம் செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது. இதுபோன்ற கிசுகிசுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆயுத எழுத்து படத்தில் காதலர்கள் சித்தார்த், த்ரிஷா ஜாலியாக ஆடிப்பாடும் யாக்கை திரி பாடலை தான் படகில் செல்லும் வீடியோவுக்கு எடிட் செய்து பகிர்ந்துள்ளார். இந்த பதிவு காதல் கிசுகிசுகளுக்கு பதிலா அல்லது நக்கலாக போட்டாரா எனவும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.